பதிவு இல்லடா பண்ணிருக்காரு. உனக்கு தாலிக்கு தெரியுமா தங்கம் தெரியாதா? திட்டம்னா எடப்பாடியுமே. உனக்கு நான் தெரியும் சொல்றேன் அடிங்கோயா, தெரியுமா தெரியாதா? எடப்பாடி பதிவு பண்ணதான் நான் சொல்றேன் தாலிக்கு தங்கம் ஏய் திட்டம். உனக்கு தெரியுமா தெரியாதா? பதில் என்ன? அதான் சொல்லு. தாலிக்கு இந்த தங்கம் திட்டம் எடப்பாடி அது. அது இது ஓடாத. இல்ல ஒரே நிமிஷம். நான் இன்னும் கூட வந்து அப்படி நான் பெண்களுக்கான சொல்றது திருமண உதவி நான் சொல்றது இல்ல தப்பா ஒரே தான் நிமிஷம்டா, இருக்கு. ஒரே நிமிஷம் கேளு. எடப்பாடி சொன்னதும் தப்புதாயா? எல்லாரும் மைக்கம் எல்லாரும் கத்திட்டு இல்ல ஒரே நிமிஷம்டா. இல்ல ஒரே நிமிஷம் பிங்க் பேன். நான் உனக்கு இன்னும் ஈஸியா ஆக்குறேன். சரியா? மூவலூர் ராமாமிர்த அம்மையார் திட்டம், தர்மாம்பாள் திட்டம், ஈவே மணி அம்மையார் திட்டம், அன்னை தெரேசா நினைவு திட்டம், அதுக்கப்புறம் கலப்பு திருமண திட்டம். இதுல எதுல தாலிக்கு தங்கம் தருவாங்க? இந்த மாதிரி வந்து 5 திட்டம் இருக்கு பெண்களுக்கான திட்டம். இதுல எது தாலிக்கு தங்கம் தருவாங்கன்னு சொல்லு. நீங்க என்ன திட்டம் தான் கொண்டு வந்தீங்க அதை சொல்லுங்கடா. ஜெயலலிதா கொண்டு வந்த ஏய் அது எங்களுக்கு ஆன்சர் தெரியும். நீ முதல்ல ஆன்சர் பண்ணு. இதுல எதுல வந்து தாலிக்கு தங்கம் தருவாங்க? சொன்னா கேளண்டா. திருமண உதவி திட்டம் 5 இருக்கு. இதுல எதுல தாலிக்கு தங்கம் தருவாங்கன்னு சொல்றேன். ஓடுகாலி நாயே. அது என்னன்னு சொல்லாதீங்க, இப்ப வரைக்கும் சொல்லாதீங்க. யாரும் சொல்ல வேணாம். அது என்ன திட்டம் சொல்லாதீங்க. அவன் போனதுக்கு அப்புறம் நான் சொல்லவே மாட்டேன். இந்த ஆட்சியில குடுக்கலன்னு கத்திட்டு இருந்தால ப்ரோ. இல்ல ப்ரோ, இந்த ஆட்சியில குடுக்கலன்னு கத்திட்டு இருந்தால அந்த தங்கம் குடுக்கற, கல்யாணத்துக்கு தங்கம் குடுக்கற அந்த பணத்தை தான் வந்துட்டு மகளிருக்கு வந்துட்டு காலேஜ் அப்படியே ஸ்டாப் பண்ணுங்க, கேளுங்க. இல்ல வேண்டாம், அதையும் சொல்லாதீங்க. அதுக்கும் ஒரு திட்டம் இருக்கு. ஏன்னா இல்ல ஒரு நிமிஷம் அவர்கிட்ட கேளுங்க. வந்துட்டாரா? இப்ப 5 வகை திட்டம் இருக்கு. 5 வகை திருமண உதவி திட்டம், பெண்களுக்கான 5 வகை திருமண உதவி திட்டம் இருக்கு. 5 வகை திட்டத்துல எதுல தாலிக்கு தங்கம் 8 கிராம் தருவாங்கன்னு இவர் சொல்லுவாரு. இப்ப கேள்வி கேட்டோம்னா அந்த அவன் இருக்கும் போது அவன் பதில் சொல்லனா விட்டுருங்க. அதுக்கான ஆன்சர் எதுக்கு சொல்றீங்க? நான் சொல்ல மாட்டேங்க. நான் இப்ப பேசல சொன்னதுனால சொல்ல வேணாம். அப்படியே சொல்லாம விடுங்க. அவன் மறுபடியும் வந்தானா மறுபடியும் எங்கேயாச்சும் எந்த ஸ்பேஸ்ல பார்த்தாலும் இதே கேள்விதான் கேள்வி. எந்த திட்டத்துல தாலி கொடுக்குறாங்க? 2வது மகளிர் சுய உதவி குழு ஒண்ணு இருக்கு, ஓகேவா? அதுக்கு அதை முதல்ல கொண்டு வந்தது யாரு? அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனது யாரு? இந்த கேள்வி கேள்வி. ஆமா, எங்க பார்த்தாலும் சரி. இது என்னன்னா, இது ஒரு மன வியாதி மாதிரி கொண்டு போயிட்டு இருக்கிறானுங்க. ரேப்பு, இது டொமஸ்டிக் வயலன்ஸ் இங்கே அதிகமாக நடக்குது. இந்த ஆட்சியில் இப்படி நடக்குது. இவங்களை ஏன்டா கேட்கலான்னா நான் ஆளுங்கட்சியை தான் கேட்பேன். சென்ட்ரல் கவர்மெண்ட்டை நான் கேட்க மாட்டேன். இங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட் மாநில கட்சியாக நிறைய மாநிலங்களில் அவங்க ஆளுங்கட்சியாக இருக்கிறாங்க. அங்கே என்ன டொமஸ்டிக் வயலன்ஸ் ரேட் இருக்குன்னு பேசுவோமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. இது நான் மறுபடியும் சொல்கிறேன், அவனுங்க திமுக எதிர்ப்பு மட்டுமே, நாளைக்கு அதிமுக வருதுன்னா அப்படின்னா அதிமுக எதிர்ப்பு மட்டுமே அவனுங்க வச்சு ஒரு அரசியல் பண்ணணும்னு நினைப்பானுங்க. என்னன்னா கடைசியில இவனுங்க காசு பாக்குறதுக்கான வேலையை தான் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. கரெக்ட் கபிலன், 100க்குள்ள ஒரு வார்த்தை. இவனுங்க எப்படி சினிமாக்கு வர்றதுக்கு முன்னாடி ரஜினி படத்தை பார்த்தே இருக்க மாட்டானுங்க. அதுக்குள்ள நெகட்டிவ் டாக் ஓட்டுவானுங்கள. அந்த மாதிரி படம் நல்லா இல்ல, அப்படி இல்ல, இப்படி இல்லன்னு ஒரு நெகட்டிவ் டாக் ஓட்டுவானுங்களா. அதே திருட்டு வேலைய இப்ப உனக்கு தாலிக்கு தங்கம் திட்டம்னா என்னன்னே தெரியல நாயே. அதுக்குள்ள ஒரு தப்பு ஒரு பொய் சொல்லிட்டு இருக்கேன் பொது வெளியில. தாலிக்கு தங்கம் திட்டம்னா என்னன்னே தெரியாது உனக்கு. இல்ல பிளாக் பேந்தர், நான் சின்ன பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அவனுக்கு நான் கேளுங்க, அவனுக்கு எதுக்குமே ஆன்சர் தெரியாது. அவன் நம்ம ஏதாவது கேள்வி கேட்டா திருப்பி நீ சொல்லணுவான். அவனை கேள்வி அவன் ஆன்சர் பண்றதுக்கு எதுவுமே விடாதீங்க. நான் அது இல்லாம இன்னொன்னு ஒரு சொல்லிக்கிறேன் தகவலுக்கு தான். மற்ற ஸ்டேட்டோட இந்த ஸ்டேட்ல யாரா இருந்தாலும் போய் புகார் கொடுக்கறதுக்கு முன் வராங்க, கேஸ் ஃபைல் பண்றாங்க. மற்ற ஸ்டேட்ல எப்படின்ற நமக்கு தெரியாது. இங்கே தமிழ்நாட்டுல ஒரு லேடி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போனா அதை எஃப்ஐஆர் போடுறாங்க, அது தரவா வருது. அதனால அதிகமா இருக்கலாம். அதுக்கு ரீசன் இதுதான். மற்ற ஸ்டேட்ல உத்தரப்பிரதேச எல்லாம் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா சும்மா விட்டுருவாங்களா? புல்டோசர் எத்தனை போய் இடிப்பாங்க. இதே மத்தவங்க சொன்னேன். இல்ல இவன் மெட்ராஸ் பையன். இவன் எவ்வளவு தக்குறினா, நான் உனக்கு கேள்வியும் கேட்டுட்டு உனக்கு நான் சொல்லவும் செய்யறேன். என்னன்னா தர்மாம்பாள் அம்மா திட்டம், அதுக்கப்புறம் மணியம்மையார் திட்டம், அன்னதான திட்டம்னு எல்லாம் சொல்றேன். அத சொல்லியும் உங்களால சொல்ல முடியல பாரு. விட்டுங்க அவன் இவன் பிஜேபி, இவன் நார்மல் அணிங்க கூட கிடையாது. பிங்க்மேன் ஒரு பிஜேபி. அதனால அவன் சொல்லி கொடுக்காதங்க ப்ரோ. அவனுக்கு இதெல்லாம் நீங்க சொல்லியே கொடுக்கல. ஆமா, நம்ம யாரும் சொல்லி தர வேணாம். நீங்க சொல்றத வச்சு அவன் அவனுக்கு இப்படி அவனுக்கு தெளிவா கூட அவனை தற்கூரியாவே வச்சுக்கணும் லாஸ்ட் வரைக்கும். அவன் எப்பயுமே நம்ம ஸ்பேஸ்க்கு வந்தாலே
வந்து மடை மாத்திட்டு போயிட்டே இருப்பான். அவன் வேலை வந்து இவனுங்க வந்து விஜய் கரெக்டான ரூட்ல அடிச்சுட்டே இருக்காங்களே, விஜய் பிரச்சாரத்துக்கு ஒரு வரல, 4 கொஸ்டின் மும்பை போயிட்டான். 5 கொஸ்டின் மெட்ராஸ் பையன் ஒரு 4 கொஸ்டின் கேட்குறோன்னு வச்சுங்களேன், அவன் அந்த 4 கொஸ்டின் ஆன்சர் பண்ண மாட்டான். நம்ம என்ன பண்ணோம்னா 5வது கொஸ்டின் தாவிடுவோம். அந்த 4வது கொஸ்டின்லேயே வச்சுக்கிட்டே அவனை கேள்வி கேட்டோம்னா அவன் பாட்டுக்கு ஓடிடுவான். அதை நம்ம எப்போ மறப்போம், அடுத்து வேற ஏதாவது புது டாபிக் வருதா அந்த நேரம் வந்து கரெக்டாக கேட்போம். கடைசி வரைக்கும் அவர் கிஷோர் பேசும்போது நான் தடுத்தேன். எதுக்கு நான் கிஷோரை தடுத்தேன்னா, சிம்பிள், நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி நீங்கள் பதிலுக்கு உங்களுக்கு தெரியும், ஆனால் அந்த கேள்வி நீங்கள் கேட்குறீங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி அவனுக்கு அது பதில் தெரியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டே அந்த கேள்வி கேளுங்கன்ற. அது தெரியலன்னு போது அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நீங்க கொடுக்க கூடாது. இல்ல நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வரல கபிலன். இல்ல ஒரு நிமிஷம் கிஷோர். இல்ல கபிலன் நான் எக்ஸ்பிளனேஷன் இல்ல ஒரே நிமிஷம் கிஷோர். இல்ல கபிலன் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலாம் நாங்க மேல வரல. ஆனா கீழே கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் இருக்கும்போது அவன் ஒரு பொய் சொல்றான். அதுவும் யாருன்னா இப்ப நீங்க ரஜினி ரசிகர் தான். ஆனா அவன் வந்து என்னன்னா எங்க கட்சியை பத்தி சொல்றான். கீழே லிஸ்னரா ரொம்ப நேரம் கேட்டுட்டு இருந்த நாங்க மேல வந்து அதுக்கு ஒரு கேள்வியை மட்டும் கேட்கிறோம். அதுக்கு நீங்க வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி, அவ்வளவுதான். உண்மையாவே அதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. நாங்க விளக்கல, அவன் எங்க ஒரு அவதூறு பரப்புறான் இல்லையா, அதுக்கு எங்களுக்கு வந்து ஒரு சான்ஸ் கொடுக்குறீங்க. அப்பவே அதுக்குதான் நான் வந்து நேத்து நான் வந்து அந்த இந்தியா டுடேல நடந்த அந்த டிபேட் 2 நாள் முன்னாடி நடந்துச்சு. அதிமுக சார்பாக ஒரு ஆளும், அப்புறம் திமுகலேருந்து தமிழிசை பாண்டியன் அவங்களும், அப்புறம் சவுந்தரராஜ தமிழிசை அவங்களும், அப்புறம் ப. சிதம்பரம் பையன் 4 பேர் உட்காந்து பேசினாங்க. அப்போ உட்காந்து அதில் கேட்ட கேள்விகள் அங்கே பதில் சொல்லப்பட்டது. இவனுங்க இங்கே ஆன்லைனில் சொல்லக்கூடிய இவனுங்க பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு அங்கே பதில் சொல்லப்பட்டது. ராட்ரிக்ஸ், அதுக்கப்புறம் பாஷா பாய். கபிலன் பேசலாமா? ஒரு நிமிஷம் ஒண்ணு சொல்லிடுறேன் கபிலன், நீங்க அப்ப பேசுனது கேட்கல, சாரி. அதனாலதான் நான் பேசிக்கிட்டே இருந்தேன். பரவாயில்ல. நான் அவனை டீல் பண்ற விதம் எனக்கு நல்லா தெரியுங்க. அவனை டீல் பண்ற விதம் எனக்கு நல்லாவே தெரியும். அவனை கொஞ்சம் பேச விட்டு அடிக்கணும், அவ்வளவுதான் மேட்ரு. கபிலன், ஆக்சுவலா நீங்க வந்து கல்வி நிதி பத்தி பேசும்போது அவன் போற போக்குல அப்ப பிளாக் பந்தர் ஜாயின் பண்ணாரான்னு தெரியல. அவன் பாட்டுக்கு வந்து தமிழ்நாட்டுல என்ன பட்ஜெட் ஒதுக்குனாங்க அப்படின்னு கேட்டு போனா, அவன் தற்கொலை வந்தா சொல்லுங்க, இந்தியாவிலே தமிழ்நாட்டுல தான் கல்விக்காக ஆரம்ப கல்விக்கும் சரி உயர்கல்விக்கும் சரி அதிகமான பட்ஜெட். இதுதான் நான் சொன்னேன். இல்ல கபிலன் அவனுக்காக சொல்ல கபிலன், இது மத்தவங்க இப்ப பிளாக் பந்தர் சொன்ன மாதிரி கீழே ஒரே நிமிஷம் ப்ரோ. கபிலன் நீங்க சொல்றது சரி. நான் ஏதாவது தப்பா கேட்டேனா? கேக்குறது தப்பு இல்ல, ஆன்சர் சொல்லிடாதீங்கன்னு தான் நான் சொல்றேன். கொஸ்டினை கேட்ட நீங்க அவன் போனதுக்கு அப்புறம் ஆன்சரை சொல்லிடாதீங்கன்ற, புரியுதா? ஏன்னா அவன் கீழே வேற ஒரு ஃபேக் ஐடியா கொஞ்சம் ஒத்து கேட்டுக்கிறான். இப்ப இதை கேட்டுட்டு அவன் என்ன பண்ணுவானா, ஏங்க யூ கிவிங் நாலேஜஸ், அரசியல் நம்ம கிட்ட இருந்து கத்துக்கூடாது. இன்னைக்கு அதாவது என்ன கவர்மெண்ட் செஞ்சது, இதுக்கு முன்னாடி இருக்க கவர்மெண்ட் என்ன செஞ்சதுன்றத அவனை லேர்ன் பண்ணிக்க விடாதீங்கன்ற. இப்ப ராட்ரிக்ஸ் வந்து சொல்றாரு, அவர் என்ன சொல்றாரு லிசன் பண்ணி பார்த்துருக்கிறாரு. அவர் என்ன நினைக்கிறாரு, கல்வி வச்சு ஒரு கேள்வி கேட்டாப்புல அதுல டாபிக் டைவர்ட் ஆயிடுச்சு. ஆக்சுவலி கல்வியில தமிழ்நாடு எந்த நிலைமையில இருக்கு அப்படின்றது நம்ம போய் சொல்லணுமே அப்படின்றது அவருக்கு வருது. ஓகேவா? ஒரு கட்சிக்காரரா அவருக்கு அது தோணுது, கரெக்ட். ஆனா அது நீங்க ஆப்போசிட்ல எப்பேற்பட்ட நபர்கிட்ட சொல்லணும், அரசியல் தெரிஞ்சவங்கள்ட்ட பேசணும். இப்போ அதிமுக கிட்டயோ பிஜேபி கிட்டயோ இதை நீங்க பேசலாம், கரெக்ட். அவனுக்கு இது கூட தெரியாதுங்க. அவனுக்கு நெட்ல போயிட்டு எப்படி கூகுள்ல போய் டைப் பண்ணி சர்ச் பண்ண கூட தெரியாது ராட்ரிக்ஸ், டு பி ஹானஸ்ட். புரியுது கபிலன். ஆனா அவன் போற போக்குல எவ்வளவு சல்லிசா அவனுங்க உங்ககிட்ட என்ன எடுத்துக்கிறானுங்க ராட்ரிக்ஸ். நான் இதைத்தான் நான் ஆரம்பத்துல சபரிக்கிட்டே நான் இதான் சொல்லிட்டு இருந்தேன், தலையால அடிச்சிட்டு இருந்தேன். ஐயா, திமுக ஸ்பேஸ்ல நீங்க அவனை போட்டு அடிக்கிறது பிரச்சனை கிடையாது, எல்லாம் கரெக்டா தான் போகுது. ஆனா அவனுங்களை அடிக்கும் போது என்னன்னா, திமுக என்னென்ன செஞ்சிருக்கு, நாங்க இதை யார் முதல்ல இந்த திட்டத்தை கொண்டு வந்தா, அதிமுக முதல்ல எந்த திட்டம் கொண்டு வந்துச்சு, இதால யார் கொண்டு வந்து பயன்பெற்றாங்க, இதை நீங்க எடுத்து நீங்க அவனுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறீங்க. புரியுதா உங்களுக்கு? அவன் உங்ககிட்ட இருந்து லேர்ன் பண்ணிப்பான், அதை கொடுக்காதீங்கன்ற. நாளைக்கு அவன் எதுக்கு உருப்பண்ணும் ப்ரோ, அவன் எதுக்கு உருப்பண்ணும்? தற்கொலையா இருக்குன்னா தற்கொலையா இருந்துட்டு போட்டோம். நீங்க கொடுத்தீங்கன்னா அவன் நாளைக்கு இப்ப எப்படி அதிமுகவுக்கு அடிக்கிறதுக்கு திமுக யூஸ் பண்ணிக்கிட்டானோ அதே மாதிரி உங்ககிட்ட வந்து நாளைக்கு அவங்களும் யூஸ் பண்ணுப்ப உங்களை அடிப்பான். அவன் இதை தான் அவன் பண்றான். இப்ப என்ன பண்றான், அவன் இந்த சைடு முட்டு கொடுத்து அந்த சைடு அடி வாங்குவான், அந்த சைடுல முட்டு கொடுத்து இவன் ஏங்க அடி வாங்குறதுக்குன்னே ஒருத்தன் கட்சி ஆரம்பிச்சிருக்கான்னு நீங்க பாத்துருக்கீங்களா? அடிக்கிறதுக்கு எல்லாரும் கட்சி ஆரம்பிச்சது பார்த்து, அடி வாங்குறதுக்குன்னு ஒருத்தன் கட்சி ஆரம்பிச்சிருக்கான். அது இவன் தான். என்னன்னா, என்ன அடிச்சு நீங்க பெரிய ஆள் இல்ல, நீங்க என் கூட மோதுறதுனால எங்களுக்கு நீங்க பதில் சொல்றதுனால நாங்க பெரிய ஆள் ஆகும். அவன் அந்த மைண்ட் செட்ல இருக்கிறாங்க.
நீங்க அவனுங்கள்ட்ட போயிட்டு நீங்க ப்ரூஃப் எடுத்து கேட்டுறீங்க. திமுக வரலாறு என்ன தெரியுமா, அதிமுக வரலாறு என்ன தெரியுமா, இந்த கட்சியோட வரலாறு. நான் நாம் தமிழ் கட்சிக்கு ஸ்பேஸ் அவங்களுக்கே நான் இதான் சொன்னேன். இந்த சால் குட்மேன் சொல்லிட்டு ஒருத்தர் வருவார், அவருக்கே நான் அதான் சொன்னேன். ஐயா நீங்க திமுகவோட வரலாறு அதிமுக வரலாறு அவங்களுக்கு எடுத்து பாசப்பட்டற மாதிரி நீங்க கிளாஸ் எடுக்காதீங்க. அவங்களுக்கு நீங்க ஆன்சரே சொல்லாதீங்க, கேள்வி மட்டும் கேளுங்க. அவனுக்கு வரானுங்களே உங்களை கேள்வி மட்டும் தானே கேட்கறான், ஆன்சர் ஏதாவது சொல்றானா? இல்ல அப்புறம் நீங்க மட்டும் எதுக்கு ஆன்சரை சொல்றீங்க? ஆனந்த் ஜித்துன்னு ஒருத்தர் இருக்கிறான். ஆனந்த் கடைசி வரைக்கும் பதில் தெரியாம சாவுனானே அந்த மாதிரி தான் விடணும் அவனுங்கள. அப்படியே விட்டுருங்க. ஏங்க இந்த ஆனந்த் ஜித்துன்னு ஒருத்தர் வருவான். இவனுங்களாம் இங்க பாருங்க, நான் மறுபடியும் சொல்றேன், விஜய் ஃபேன்ஸ் சில்லற பயிலுவ சின்ன பயிலுவ. அவனுக்கு நெட்ல போயிட்டு கூகுள்ல போயிட்டு இதோட டேட்டா எடுக்கணும், எங்க லேட்டஸ்ட் டேட்டா வேணா எதுல போய் எங்க அப்ளை பண்ணா எப்படி எடுக்கணும் இது தெரியாது. அங்க ஒருத்தன் ஏமாத்திட்டு இருக்கிறான், வீணா போனவன், பேரு மான்ஸ்டர்னு ஒருத்தவன். அவனுக்கு ஏதோ அரசியல் தெரியும்னு அவனை யாரும் நம்ப வச்சிருக்கிறாங்க. அவன் அப்படியே நம்பிட்டு இருக்கட்டும். அந்த பேர் என்ன, அவேக்கன் சொல்லிட்டு ஒருத்தவன், எட்வின் ஒருத்தவன், அவனை கடைசி வரைக்கும் அவனை நம்பிட்டு அப்படியே இருக்கட்டும். நீங்க போய் புதுசா எதுவும் கற்றுக் கொடுத்துடாதீங்க, போதும் நீ கற்றுக் கொடுத்தது போதும். புரியுதா அட்ரஸ் நான் சொல்றது? அவ்வளவுதான். அது மட்டுமே நீங்க பண்ணீங்கன்னா போதும். செய்யற தப்பு என்னன்னா, இன்னொரு இது, அவன் அடுத்த வாட்டி வந்தானா பிஜேபி ஆர்எஸ்எஸ் இது புகுத்த வந்தானா அவனை அப்பயே ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. அவன் வேண்டாம். நம்ம ஒரு டாபிக் பேசணும், அவன் எப்போ வந்தாலும் மெட்ராஸ் பையன் கபிலன் மொசகுட்டி. இந்த எட்வின் ஒருத்தன் வந்து ஸ்பேஸ் போட்டுட்டு இருக்கான்ல, நான் அவங்ககிட்ட இது வரைக்கும் பேசுனதே இல்லையா. கீழே வந்து அவன் ஸ்பேஸ் போடும்போது நைட்டு நான் வேலை முடிச்சுட்டு போனேன்னா சும்மா லிஸ்னர்ல உட்கார போறேன், வித்தின் ஒரு 4 செகண்ட்ல ரிமூவ் அடிக்கிறாங்க. திருட்டு நாயி. அவனுக்கு கமெண்ட் போட்டாலும் பிளாக் பண்ணுவான் ப்ரோ. எங்க எல்லாரையும் பிளாக் பண்ணிட்டான் அவன். என்ன நிறைய பேர் பிளாக் பண்ணிட்டான். பாசாபை அது ஏன்னா எங்களெல்லாம் பிளாக் பண்ணிட்டான். இல்ல பாசாபை அது ஏன்னா, ஒரு நாள் இந்த சபரி வந்து அந்த எட்வின் ஸ்பேஸ் இப்போ போடுகவில்ல நல்லா ஜாலியா இருக்கு அப்படின்னாப்ல. சரின்னு சொல்லி போட்டேன். எனக்கு தூக்கம் கட்டிடுச்சு, ஜிப்சிக்கு தூக்கம் வருது. என்ன லிசன் பண்ணிட்டு இருந்தவங்க எனக்கு வந்து மெசேஜ் பண்றாங்க டிஎம்ல, யோ கபிலா நல்லா போயிட்டு இருந்தியா ஸ்பேஸ், எதுக்கு அவன் ஸ்பேஸ் போட்ட அப்படி, ஏன் என்னாச்சு, சரியான தூக்கம் வருதுன்றாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அரசியல் தெரிஞ்சவங்க யாரோ போய் கமெண்ட் பண்ணி பாருங்க, அவன் ரிப்ளை பண்ண மாட்டான். ஏன் தெரியுமா? ஏன்னா உங்களுக்கு அரசியல் தெரியும். அங்க இருக்கிற லிசன்ல இருக்கிறவன், அங்க இருக்கிறவன், மைக்கில் இருக்கிறவன் அரசியல் தெரியாது. அவன் ஏதோ நம்பிட்டு இருக்கிறான். பாஷாபாய் நீ போய் காசு கொடுத்து ஒரு ஜோசியக்காரன்ட்ட போறடா, உன் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேக்குறடா, செழிப்பா புரியுது. அந்த மோடு தான் கரெக்ட். அவன் என்ன 144 சீட்டுங்களா ப்ரோ, ஒரு மேல ஒரு 10 ரூபா சேர்த்து குடிப்பியா பாஷாபாய்? கரெக்ட் புரியுது. நீங்க அந்த அதே லாஜிக் தான். கிளி ஜோசியம் பாக்குறவன்டா, அவ்வளவுதான்டா ப்ரோ. இது பிளாக் பேந்தர் ப்ரோ. அவன் வந்துட்டு இன்ஸ்டால ஒரு ஐடி வச்சிருக்கான் ப்ரோ. அதை ப்ரொமோட் பண்றதுக்கு தான் ப்ரோ அவன் வந்துட்டு இங்க பேசிட்டு இருக்கான். இப்ப நம்ம கிட்ட எல்லாம் சொன்னா நம்ம நம்ப மாட்டோம். ஆமாமா, இன்ஸ்டால ஐடி இருக்கு தெரியாதுங்க. உண்மையா சொல்றேனே, அதுதான் அவனுக்கு இன்ஸ்டாகிராம்ல ஐடி இருக்கு. ஃபாலோ பண்ணணும். நீங்க ஸ்பேஸ் பண்ணீங்கன்னா தெரியும். பாஷா இது ஒண்ணு சொல்லிக்கிறேன். ராட்ரிக்ஸ் கொஞ்சம் இந்த திமுக ஐடி எல்லாம் சொல்லிருங்க. உங்களுக்கு அந்த நண்பர்கள்லாம் இருப்பாங்களா திமுக ஐடி இருக்கும் இல்லையா, அவங்கள்ட்ட எல்லாத்தையும் சொல்லிடுங்க. அதிமுகவில் யாராவது இருந்தீங்கன்னா போய் அதிமுகள்கிட்ட கொஞ்சம் சொல்லிடுங்க. என்னன்னா ஒரு 5 ஸ்பேஸ் ஒன்று போடுறேன், 5 ஸ்பேஸ். இது நான் ஏன் போடுறேன் அப்படின்றத நீங்கள் போக போக புரிஞ்சுப்பீங்க. 5 ஸ்பேஸ், திமுகவுக்கு ஒரு ஸ்பேஸு, அதிமுகவுக்கு ஒரு ஸ்பேஸு, நாம் தமிழ் கட்சிக்கு ஒரு ஸ்பேஸு, டிவிகேக்கு ஒரு ஸ்பேஸ். தேர்தல் அறிக்கைகள் வந்ததுக்கப்புறம் உங்களுடைய தேர்தல் அறிக்கையை எடுத்து வச்சு நீங்கள் வந்து அந்த தேர்தல் அறிக்கை எடுத்து இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி அது ப்ராசஸ் எப்படி பண்ணுவோம். இது இன்னும் நோட் தெரிஞ்சவங்க 2 பேர் மைக்கில் இருந்து சொல்லணும், அவ்வளோதான். 5 ஸ்பேஸ், 1 hour டைம். தேர்தல் அறிக்கையை வாசித்து அதில் உள்ளே இருக்கிற விஷயங்கள் இன்னும் நோட்டு, இதை எப்படி ப்ராசஸ் பண்ணுவோம், அதுக்கு எவ்வளோ நிதி தேவைப்படும், இதால் எத்தனை பேர் பயன்பெறுவாங்க. புரியுதுங்களா பிளாக் பேந்தர்? புரியுதா? ஐயோ நண்பா, நாங்களாம் ரெடி. எங்களுக்கு கேள்வி கேளுங்க, நாங்க டேட்டாவோட பதில் சொல்ல தயாரா இருக்கிறோம். யார் வேணா கேளுங்கன்னு தான் சொல்றோம். வந்த பிறகு மேனிஃபெஸ்டோ அதிமுக ரெடி. மேனிஃபெஸ்டோ வந்த பிறகு நாங்க பேச ரெடி. எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. இதே மாதிரி அதிமுக பிஜேபி காரங்க, அதே மாதிரி நாம் தமிழ் கட்சிக்காரங்க, இந்த மாதிரி அப்புறம் அது நீங்க அந்த கட்சிக்காரங்கள்ட்ட பேசிக்கங்க. நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேன். மேனிஃபெஸ்டோ வந்த அப்புறம் நீங்க ஒவ்வொரு திட்டத்தையும் விளக்க சொன்னாலும் நான் விளக்குறேன். இல்ல பிளாக் பேந்தர், நீங்க பாருங்க, உங்களுக்கு எல்லாம் அனுமதி தரணும்னா 2 டிவி காரங்களும் நீங்க பேச கூட்டிட்டு வரணும். ஆமா, அப்பதான் உங்களுக்கு அனுமதி. ஏன்னா திமுக காரங்க வருவாங்க, அதிமுக காரங்க வருவாங்க, நாம் தமிழ் கட்சிக்காரங்க வந்துருவாங்க. அது எங்களுக்கு சாலிடா தெரியும், வந்துருவாங்க.
ஆனா அவங்கள மட்டும் யாரை கூட்டு வந்திருக்க 2 பேரு. இல்ல எனக்கு அதுதான் சொல்றேன். ஜிப்சி ப்ரோ, நீ எனக்கு வந்து ஜிபேல 10,000 ரூபாய் அனுப்புனா கூட நான் அனுப்புறேன். ஆனா இந்த பரதேசி நான் கூப்பிட்டா வர மாட்டானுங்க ப்ரோ. எவ்வளவு பெரிய டாஸ்க் கொடுக்குறேன் என்கிட்ட. அதெல்லாம் கிடையாது. போனாலே 2 பேரும் கூட்டு வாங்க, அப்பதான் டிஎம்கே பர்மிஷன் தருவோம். இல்ல யாராவது ஒரு கபிலன் ப்ரோ போற போக்க பார்த்தா நம்ம தான் ஃபேக் ஐடி ஓன் பண்ணி டிவி கேமர் வரணும்னு நினைக்கிறேன். நான் ராத்திரியே நான் ஒரு சீரியஸா பிளான் பண்ணி நான் சரி சொல்றதுக்குள்ள கொஞ்சம் எல்லாம் ஒர்க்ல இருந்தாங்க, ஜிப்சி எல்லாம் ஒர்க்ல இருந்தாங்க, அதனால ஸ்ட்ரெயிட்டா ஸ்பேஸ்ல அனௌன்ஸ்மெண்ட் பண்ணேன். கீழே லிசன் பண்ணக்கூடிய காமன் ஐடி யாராவது இருப்பீங்களா, யாராவது ஒரு விஜய் ஃபேன் கிட்ட பேசுற மாதிரி இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அவங்க குரூப்ல தயவு செஞ்சு போய் அவங்க ஸ்பேஸ்லயே சொல்லிட்டு வந்துருங்க. பாரபட்சம்லாம் பார்க்க மாட்டேன், காமனா தான் எல்லாருக்கும் சமமா வாய்ப்பு. திமுகக்கு என்ன வாய்ப்பு கொடுக்குறோன்னா அதே வாய்ப்பு தான் டிவிகேக்கும் நான் கொடுக்குறேன். அதிமுக என்ன வாய்ப்பு கொடுக்குறோன்னா அதே தான் நாம் தமிழ் கட்சிக்கு நான் வாய்ப்பு கொடுப்பேன். ஓகேவா? ஈக்குவல் டைம், ஈக்குவல் ரைட்ஸ், ஈக்குவல் டைம், எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்கும். நான் இந்த ஒன்னே உள்ள கூட்டு வச்சு வளைச்சு அடிக்கிறது இந்த 5 ஸ்பேஸ்ல நான் உங்க கையில கொடுத்துட்றேன். அதை நீங்க எப்படி யூஸ் பண்றீங்க நான் பாக்குறேன். அவ்வளவுதான். டிவிக்கு வந்து பெரிய ஆள் வந்திருக்காரு, மாறன் வந்திருக்காரு. மாறனா யாரா வந்தா ஓகே ஆரம்பிச்சிடலாம். மாறா மேனிஃபெஸ்டோ வந்த பிறகு அவன் மாஸ்டரு சச்சின் இவனுக்கு தான் அரசியல் தெரியும் நாங்க சொல்லிட்டு இருக்கானுங்களே, வந்து உங்களுடைய தேர்தல் வாக்குறுதியை இங்க மக்களுக்கு சொல்லுங்கடா. நான் அமைதியா இருக்கிறேன்டா, நான் அமைதியா இருந்துடுறேன். ஏக் துஜும் நான் வாய திறக்க மாட்டேன். 1 ஹவருக்கு நீ உன் தேர்தல் அறிக்கை இங்க எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் வாய திறக்க மாட்டேன், யாரும் வாய திறக்க மாட்டாங்க. ஆனா அந்த தேர்தல் அறிக்கையே கேள்வி கேட்பாங்க. திமுக தேர்தல் அறிக்கை படிச்சதுக்கு அப்புறம் கிராஸ் கொஸ்டின் கேட்பாங்க இங்க இருக்கிறவங்க, இது எப்படி செயல்படுத்துவீங்க, இதுக்கு எவ்வளவு நிதி தேவைப்படும். கபிலன், நான் வந்து இப்ப ஓப்பனாவே இன்னைக்கு ரெக்கார்டட் ஸ்பேஸ் தான், நான் ஓப்பனாவே சொல்றேன். திமுக தேர்தல் அறிக்கை நானும் இன்னும் என் நண்பர்கள் பல பேர் வருவாங்க, நாங்க திமுக தேர்தல் அறிக்கை படிக்கிறோம். யாரு வேணா வந்து கேள்வி கேளுங்க, காமன் மேனும் சரி, இல்ல எதிர்கட்சிக்காரங்களும் சரி, இல்ல தாவேக்காவும் சரி, இல்ல பிஜேபியும் சரி, நாங்க ஒவ்வொன்றத்தையும் விளக்குவோம். உங்களை திரும்ப குறுக்க கேள்வி கேட்காம நீங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல நாங்க ரெடியா இருக்கோம். அதே மாதிரி நாங்க பதில்லாம் சொல்லிட்டு அன்னைக்கு எங்களோட தேர்தல் அறிக்கை முடிஞ்சது போவோம். 2வது நாள் கபிலன் வந்து ஸ்பேஸ் போடுவார்ல, 2வது நாள் தாவேக்காவோ இல்ல இதுவோ அதிமுகவோ இல்ல பிஜேபியோ, அந்த டைம்ல எங்க கேள்வியை நாங்க கேட்டுக்கிறோம். ஆனா நாங்க எங்களுக்கான டேர்ன் வரும்போது நாங்க எங்களுக்கு பதில் மட்டும் சொல்றதுக்கே நாங்க ரெடியா இருக்கோம். ஓகேவா கபிலன்? நான் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரே ஸ்பேஸ்ல நான் முடிச்சிருவேன். ஒரு கட்சியோட தேர்தல் வாக்குறுதி 1 ஹவர் அவங்க சொல்றாங்களா, அங்கேயே அதே இடத்துல முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் யாராவது டவுட் இருந்தா மேல வந்து அதை கிராஸ் கொஸ்டின் கேட்கலாம். அதை கட்சி சார்புடையவங்களோ கட்சி சார்பு இல்லாதவங்களோ அது அந்த ஒரு ஸ்பேஸோட முடிஞ்சிருது. அடுத்து அதிமுக சார்பா இப்ப நரேஷ் ஒரு ஜார்ஜுலன் சாரோ இல்ல அதிமுக சார்பில் 2 பேர் வராங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த தேர்தல் வாக்குறுதியில 1 ஹவர் படிச்சு அதை வந்து எப்படி ப்ராசஸ் பண்ணுவோம், இதை எப்படி அமல்படுத்துவோம், இதுக்கு எவ்வளவு நிதி தேவைப்படுதோ அவங்க எல்லாத்தையும் சொல்லிடணும். சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அதுல கிராஸ் கொஸ்டின் யாராவது கேட்கறதா கேட்டுக்கணும், நாகரிகமா கேட்கணும், நாகரிகமா பதில் சொல்லணும். அதேதான் நாம் தமிழர். 4வதா டிவிகேன்னு வரும்போது அவங்க அந்த ப்ராசஸ் அவங்க படிக்கணும். அதுல கிராஸ் கொஸ்டின் நான் சொல்ல தேவையில்ல, கண்டிப்பா கேட்க வரீங்க. ஆனா இன்னும் அவுட்டு தெரிஞ்ச ஒரு 2 டிவிகேக்காரன், அரசியல் அங்க நல்லா பேச தெரிஞ்சவன், அரசியல் பேச தெரிஞ்ச 2 டிவிகேக்காரன், ஒரு கட்சி சார்பா 2 ஐடி தான் மேல இருக்கும். எப்படி ஒரு கட்சி சார்பா 2 ஐடி மேல இருக்கணும். ஏன்னா அந்த தேர்தல் அறிக்கை வாசிச்சு அதை படிக்கிறது, அதை எக்ஸ்பிளைன் பண்றது கொஞ்சம் அவங்களுக்கு இதாகும். அதனால 2 பேர் நான் வைக்கிறேன். இது 5 ஸ்பேஸ். 4 ஸ்பேஸ் 4 கட்சி கொடுத்துட்டேன். 5வது சுயேட்சைகள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க இதை யூஸ் பண்ணிக்கிட்டோம். இவ்வளவுதான் மேட்ரு. சுயேட்சை இல்லைன்னா அந்த ஸ்பேஸ் வேற மாதிரி அதை கேன்சல் பண்ணிட்டு வேற எதுக்கு போய்க்க வேண்டியதான். இவ்வளவுதான். எதுக்கு நான் இதை சொல்றேன் அப்படின்னா, ஒரு காமன் மேனா எல்லாருக்கும் ஒரு சம வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே, என்னதான் பேசுறான்னு பார்ப்போமே அப்படின்றதுக்காக தான் நான் அதை கொடுக்குறேன். என்னாச்சு எல்லாம் அமைதியா இருக்கு? இல்ல முதல்ல இதுக்கு யாராவது சொல்லுங்க. இல்ல எல்லா கட்சியிலும் கூட்டு வந்துடலாம், இவனுக்கு கட்சியில 2 பேர் கண்டுபிடிக்கணுமே தேடி பிடிச்சு அப்படின்னு. இங்க பாருங்க, எனக்கு டைமே எடுக்கல. திமுக காரணம் இருங்க, திமுக சப்போர்ட்டரா நான் வந்து யோசிக்கவே இல்லை, ஓப்பனா சொல்றேன். இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சோம், இதுக்கு அடுத்தது எங்களோட தேர்தல் அறிக்கை என்ன வரும், அது எல்லாமே வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண தயார். இந்த மாதிரி ஒரு கட்சிக்காரனை சொல்லுங்க பாப்போம். அதுதாங்க நீங்க உங்க பாருங்க, நீங்க வந்துருவீங்க, மத்த கட்சி வந்துருவானுங்க, டிவிக்கெல்லாம் எவன் வருவான் அதுதான் யோசிக்கும் போது எல்லாருக்குமே தெரியும். இது நான் சொல்லும் போதே எல்லாருக்குமே தெரியும், திமுக வரும், அதிமுக வருவாங்க, நாம் தமிழ் கட்சி வருவாங்க. எனக்கு அதுல டவுட்டே இல்லை. இல்ல கபிலன், இந்த பிளாக் பத்திர மாத்தி சவால் விடுறாரு. நான் விட்ட சவால் முன்னாடி ஏத்துக்கவே இல்லை.
டிவிக்கு எனக்கு ஒண்ணே ஒண்ணு பண்ணுங்க. இல்ல, மூணு ஜிப்சி கட்சிக்கு பாருங்க, நீங்க உங்களுக்கு வந்து என்னன்னா பாருங்க பிளாக் என்னால பேந்தர் முடியாத சவாலை ஒண்ணு சொல்றீங்க. பாருங்க உங்களுக்கு என்ட்ரி ஃபீஸே 2 டிவி காரங்களை கூட்டு வரணும். அதான் உங்களுக்கு என்ட்ரி. அவங்க சரி அவங்க என்ட்ரி ஜிப்சி, ஆனதான் நீங்க என்ட்ரி நம்ம ஆக முடியும். நம்ம 2 பேருக்குள்ள பெட் வச்சுக்கலாம். ஜிப்சி, ஹரிஷ் என்ன சார் இந்த ஸ்பேஸுக்கு கூட்டு வந்துருங்க. நான் அவ்வளவுதான். உங்களுக்கு 2 எனக்கு அது தேவைக்கான போதுங்க. 10 எனக்கு அது தேவைக்கான கூட்டு போதுங்க. வரேன். அவன் இல்லன்னா ராம்குமார் 2 பேர்ல யாரோ ஒருத்தர் என்ன கூட்டுருவாங்க. இல்ல போதும். இல்லடா அவர் என்ன ஆமா கூத்து ஜிப்சி, அவர் நீங்க என்ன இந்த கோத்து 2 விடுறாரு. பேர்ல யாராவது ஒருத்தரை கூட்டுவாங்க. நான் 10 தேவைக்காரனை கூட்டு வரேன். ஏங்க நீங்க என்ன கோத்து வரீங்க நமக்குள்ள பாத்தீங்களா? போட்டி. ஹரிஷ் இல்ல என்ன இல்ல அவன் யாரு? கபிலன், ஏதோ சார்பட்டா பரம்பரை மாதிரி இருக்கு. அவ்வளவுதான்டா செட்டிட்ரா. 2 பேருக்கு தான் போட்டி. எவனும் வாய் திறக்க எனக்கு கூடாது. 3 பேர்ல யாரா இல்ல எனக்கு 4 பேர்ல யாரா 2 பேரை கூட்டுருவாங்க. ஹரிஸ் என்எஸ், எக்ஸ்பீரி, ராம்குமார், அவன் மாஸ்டர் 4 பேர்ல யாரா 2 பேர் எனக்கு கூட்டுருவாங்க. போதும். மான்சர் நம்ம ஸ்பேஸ் அடி வாங்கிட்டு போன ஆள் தான். சச்சின் வரமாட்டான். அவன் இங்க இங்க வந்துதான் பாருங்க, அவங்கிட்ட நம்ம கேட்டோம். மான்ஸ்டர்லாம் வந்து துக்கடா. ஆமா இந்த அவன் ஹரிஷ் என்னது, இந்த இந்த ஓபி பிரசன்னா, ஏங்க இவனுங்க பிளாக் தான் வந்து பேந்தர் நிறைய டிவியே வந்து இவனுங்க தான் வந்து அந்த இதுவே வந்து என்னது ஐயா அதுக்கு பேர் என்ன சொல்றோம், டூல் கிட். ஐயா பேந்தர் டூல் கிட்ட போடுறவனுங்க. எங்களுக்கு விஜயே தூக்கடாதான். அது வேற விஷயம், அதை விடுங்க. சரி சும்மா ஒரு பேச்சுக்கு தான் நாங்க பேசுறோம், புரியுதுங்களா? விஜய் எங்களுக்கு தூக்கடாதான். நான் டிவிக்கு பிளாக் போட்டேன். பேந்தர் நாங்க பார்த்து அடிச்சு அனுப்பின பையன் அவன். ஆமா ஜிப்சி, எனக்கு என்னன்னா இப்ப டிவிக்கே இது மூலம் தூக்கி போட்டு அடிக்கிறதுக்கு நான் கூப்பிடல. நான் என்ன கேக்குறேன்னா, திமுகவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன், அதிமுக கட்சிக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன், நாம் தமிழ் கட்சிக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன் போது அப்ப உனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன். அதை நீ எப்படி யூஸ் பண்ற நீங்க மக்கள் எல்லாம் பாத்துக்கிட்டோன்றேன். ஏன்னா ஒண்ணு வருது இல்ல ஜிப்சி, என் ஸ்பேஸுக்கு வந்தா இப்போ விஜய் பேசுற மொத்தமா அடிச்சு விட்டு அனுப்புறேன். நீங்க பைலா கேப்பீங்களா மாட்டீங்களா? என்ன ஜிப்சி? சச் வந்தா நீங்க பைலா கேப்பீங்களா மாட்டீங்களா? ஜிப்சி, அது கேட்கக்கூடிய அந்த கேள்வி நேரத்துல நம்ம கேட்போம் ஜிப்சி. அவனுக்கு முதல்ல தேர்தல் வாக்குறுதியை படிக்கட்டும் ஜிப்சி. உங்களுக்கு இன்னும் 2 வருஷம் எங்க முன்னாடி வரேன்னா புரியுது உங்களுக்கு, நான் எங்க வரேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஜிப்சி. நான் என்ன சொல்றேன்னா அது சொல்ல வேணாம், விட்டுருங்க. நான் என்ன சொல்றேன்னா, அவனுங்க வந்து ஏதோ இங்க ரஜினி ஃபேன்ஸ் பேஸுக்கு உள்ள வந்தாலே என்னமோ திட்டுறோம் கிட்டுறோம் அபியூஸ் பண்றோம் மொத்தமா முடிச்சு விட்டுறீங்க, அவன் இந்த பக்கமே வரமாட்டேங்கிறானுங்க. அது ஒரு டாக் ஒண்ணு வருது இல்ல. நான் என்ன சொல்றேன், நாங்க அமைதியாவே இருக்கிறோம். நீ ரஜினியை தொடாம வந்தியா, உன் தேர்தல் அறிக்கையை படிச்சியா, அதை எப்படி ப்ராசஸ் பண்ணுன்னு சொல்றியா, அது முடிச்சதுக்கு அப்புறம் நான் கேள்விகளா கேட்போம். அரசியல் பேசுவோன்றேன். ஓகே, அரசியல் பேசுவோன்றேன். அபியூஸ்லாம் அப்ப இவ்வளவு நாள் பண்ணது ஓகே ரைட்டு, இந்த பக்கம் விடுங்க. இப்ப நான் என்ன சொல்றேன், 34 நாள் இருக்கு இன்னும் தேர்தலுக்கு, வெறும் 34 நாள். இந்த 34 நாள்ல நீ என்ன கிழிக்க போற அப்படின்றத இவனு ஏன் அப்புறம் நம்ம ஓர வஞ்சனம் பாக்குறோம் வன்மை பாக்குறோம் சொல்லிடுவானு. நம்ம சமமா வாய்ப்பு கொடுப்போமே. தட்டுன்னு வைக்கிறது முடிவாய் போச்சு, பந்தின்னு போடுறது முடிவாய் போச்சுன்னா எல்லாருக்கும் இலையை போட்டுற வேண்டியதான் ஜிப்சி. நம்ம இல்ல கபிலன், நீங்க தான். எனக்கு வன்மை இருக்கும், அது போகாது ஜிப்சி. ஜிப்சி எல்லாத்தையும் நான் ஸ்பேஸ்ல சொல்லுமா ஜிப்சி? ஆமா 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 எனக்கு வன்மை இல்லப்பா, நான் தூயவன். வாங்க வாங்க எல்லாம் வாங்க, சீக்கிரம் வாங்க, மேல வாங்க. கபிலன் ப்ரோ, பேசாம எவனும் வரல, நான் வேணா ஃபேக் ஐடி ஓபன் பண்ணிட்டு வந்துருவா டிவிக்கு மாதிரி. இல்லடா, நீ வந்தாலே நீ என்ன பண்ணுவனா டிவி போட்டு வரமாட்டாங்க கபிலன். விஜய் அண்ணா சொன்னாலே அவனுக்கு வரமாட்டாங்க கபிலன். உங்களுக்கு ரியாலிட்டி ஜிப்சி. அப்புறம் அவனுக்கு ஜிப்சி அப்புறம் இங்க பேஸ்ல வந்து இப்ப ஓட்டு கேட்க முடியல, தேர்தல் வாக்குறுதிகளை சொல்லி ஓட்டு கேட்க தைரியம் இல்லாதவனுங்க நாளைக்கு எப்படி ஜிப்சி தெருவுக்கு போவானுங்க? ஐயோ, அவனுங்களே தெரியும் கபிலன், அவனுக்கு முடியாதுன்னு அவனுக்கு தெரியும். அவனுக்கு தெருவுக்கு போயிட்டானே. இல்ல அவனுக்கு தெருவுக்கு போயிட்டானே. தாலிக்கு தங்கத்தோட திட்டம் பேர் என்னடான்னு கேட்டா, தாலிக்கு தங்கம் தான். எந்த தாலிக்கு நான் தங்கன்னு கேட்டா அதுங்களுக்கு சொல்ல தெரியல. ஃபர்ஸ்ட் இத பண்ணுவோம் வந்து. நான் இது எதுக்கு அடி போறேன்னு உங்களுக்கு புரியல பிளாக் பேந்தர். நான் எதனாலும் காரணம்லாம் இதெல்லாம் எதுவுமே செய்ய மாட்டேன். நான் என்ன சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் இந்த பண்ணுவோம், இது சக்சஸ்ஃபுல்லா அவனுங்க உள்ள வந்து பேசினானுங்க அப்படின்னா ஜிப்சி அடுத்தது நேர்பட பேசும் மாதிரி வச்சிருவோம் ஜிப்சி. மக்கள் மன்ற மாதிரி 4 பேர் உட்கார வச்சிருவோம். திமுக, அதிமுக, நாம் தமிழ் கட்சி, டிவிக்கே உட்கார வச்சிருவோம். என்ன ஜிப்சி ஞாபகம் இருக்கா? இது நான் எப்போ சொன்னேன்? 4 மாசம் முன்னாடி சொன்னேன், ஞாபகம் இருக்கா? ஸ்பேசஸ்ல இது யாரும் இன்ன வரைக்கும் பண்ணல, பண்றதுக்கான வாய்ப்பும் இல்லை. அது கட்சிக்காரங்க ஸ்பேஸ் போட்டா அவங்க பயப்படுறது, இவனுங்க அங்க போறதுக்கோ ஒரு கொஞ்சம் சங்கோச்சப்படுவாங்க. அதனால நடுநிலையா ஒரு ஸ்பேஸ் ஒன்று போடுவோம் அப்படின்றதுக்கு தான் நான் அதை டேக் ஓவர் பண்ணலான்னு இருக்கிறேன் ஜிப்சி. அதெல்லாம் ஓகே தான். ஒரே நிமிஷம் கபிலன், திமுக காரங்க நாங்கெல்லாம் வர தயாரா இருக்கிறோம். நீ இப்படி ஒண்ணு நடத்தினா சத்தியமா சொல்றேன், நான் திமுக காரங்க மத்தவங்களை கூட விட்டுருங்க, நான் வர தயாரா இருக்கிறேன். ஒன்னே ஒண்ணுதான் எனக்கு நீங்க வந்து இது கொடுக்கணும். நாங்க வந்து நாங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஜிஓ, ஜட்ஜ்மெண்ட் காப்பி எல்லாத்தையும் நாங்க கீழே கமெண்ட்ல போடுவோம். நான் என்ன பேசுறேனோ அதுக்கான ப்ரூஃபை போட்டுட்டு பேசுவேன். அந்த மாதிரி நீங்க மத்தவங்க பேசும்போது அந்த ப்ரூஃபை வாங்கி கொடுக்க வேண்டியது உங்க வேலை.
நீங்க இப்படி யார்கிட்ட நான் பேசிட்டு இருக்கீங்க? நீங்க நீங்க என்னங்க இல்ல கபிலன் என்ன ஆமா நீங்க அதுதான் கோட் படத்துடைய ப்ரூஃப் கபிலன் கேளுங்க கொடுப்பானுங்க. அவனுங்க அவ்வளவு லியோ படத்தோட ப்ரூஃப் அவ்வளவுதாங்க கேளுங்க அவ்வளவுதான் கொடுப்பானுங்க. இல்ல பிளாக் நீங்க வந்து பந்தர் இல்ல இதுக்கெல்லாம் அவ்வளவுதான் கேட்டீங்கன்னா இந்த ஒரு கண்டிஷன் தான் பிளாக் ஏங்க பந்தர் ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம் ப்ரோ ஜிப்சி ப்ரோ ஒரிஜினல் இப்ப பேசிட்டு இருக்காத. இல்ல ஒரு நிமிஷம் இப்ப இவரு வந்து நெறியாளர் இவர் நடத்துறாரு நாங்களாம் வந்து கெஸ்டா பேச போறோம் ஒரு கெஸ்ட்ன்ற முறையில நாங்க வந்து பேசுறதுக்கு வரன்ற முறையில நான் ஒரு ரெக்வஸ்டா வைக்கிறேன் ரைட் ஐயா நண்பா நாங்க வந்து பேசுறதுக்கு எல்லாத்துக்கும் ப்ரூஃப் போடுறோம் ஓகே அதே ஓகே மாதிரி நான் இப்போ ஒரு தாவேக்காரனும் ஒரு மத்தவனும் நெறியாளரா போட நான் ஒரு வேண்டியது ரிக்வஸ்ட் ஒன்று வச்சிடுறேன். என்னன்னா திமுக அதிமுக நாம் தமிழ் கட்சி எல்லாரும் சேர்ந்து தயவு செஞ்சு இந்த 2 பேரை மட்டும் டிவிகே சார்பா 2 பேர் இங்க பேசுறது கூட்டிட்டு வாங்க போதும். நான் 3 கட்சி ஏங்க நெறியாளர் நீங்க தான் கூப்பிடணும் நான் கூப்பிட்டேன் இல்ல எங்களை கூப்பிட அவன் சொல்றீங்க பேரை கேட்டால நாங்களே கெஸ்ட் தானே அங்க 30 பேர் என்ன பிளாக் பண்ணி வச்சிருக்கான். நான் என்ன பண்ண சொல்றீங்க? அவன் டிவிகே கஃபே ஓனர் அவன் பேர் என்ன அந்த ஸ்பேஸ் போட்டு உட்காந்துருப்பான். அவனையாவது கூப்பிடலாம். அவன் தான் எல்லாரையும் இது பண்ணி வச்சிருக்கான். இல்ல மெட்ரோஃபன் இல்ல இல்ல கோட் இல்ல கபிலன் சரி ஓகே அவன் என்னையும் இருங்க பிளாக் பண்ணி இருங்க இருங்க வச்சிருக்கான் என்ன இருங்க பண்றது இருங்க பிளாக் பிளாக் பந்தர் இருங்க இருங்க அதாச்சும் பரவாயில்ல. இவன் ஸ்பேஸ்ல நான் வந்து வெறும் ஸ்பீக்கர்ல தான் பேச கூட மாட்டேன். என்ன பிளாக் பண்ணிருக்கான் இல்ல அவன். கபிலன் அதெல்லாம் விடுங்க பொய்யுங்க பிளாக் பொய்யுங்க பந்தர் விடுங்க ரெட்டரை எல்லாம் பிளாக் இல்ல பண்ணலாம். இல்ல கபிலன் ஐயா பிளாக் ஒரு பந்தர் நிமிஷம் ஜிப்சி பிளாக் பந்தர் என்ன ஆதவர்த்தினாலே பிளாக் பண்ணி இல்ல இல்ல வச்சிருக்கான் நான் என்ன இருங்க பண்றதுங்க ஒரு நிமிஷம் இருங்க கபிலன் பழகின பாவத்துக்கு நானே போய் கேக்குறேன் அபியூஸ் பண்ணாத ஒரு டிவிக்கு ஐடி சொல்லுங்க நான் போய் கேக்குறேன் நீங்க சொல்லுங்க டிவிகே இல்ல வேற கஃபே வழி இல்ல ஓனரு டிவிகே கஃபே ஸ்பேஸ் போடுறான்ல அவன் ஓகே நம்ம ஃபோன் ஒண்ணு பண்ணி நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். நம்ம நாளைக்கு அதை பத்தி பேசுவோம். எப்படி கேட்கணும் எந்த விதத்துல கேட்கணும் நம்ம இல்ல இல்ல நாளைக்கு ஃபோன்ல இல்ல பேசுவோம். இல்ல இல்ல ஸ்பேஸ்ல இப்போ ஒரு பேர் சொல்லிட்டீங்க இன்னொரு பேர் சொல்லுங்க ஸ்பேஸ்ல ஆரம்பிச்சது ஓகே அபியூஸ் பண்ணாத டிவிக்கு ஹரிஸ் ஐடி என்எஸ் சொல்லுங்க ஹரிஸ் என்எஸ் அபியூஸ் பண்ணாத டிவிக்கு ஐடியா அது அபியூஸ் பண்ணாத டிவிக்கு இது அப்படின்னா நீங்க என் அரவிந்த் சார் கேள்வியை நீங்க இருக்காரு. எடுத்துட்டேன்னு அர்த்தம் கரெக்டா நான் கவனிக்கலன்னு அர்த்தம். ரைட் சாரி. ஆமா அபியூஸ் பண்ணாத எனக்கு டிவிக்கு இங்க பாருங்க 4 ஐடி சொல்லுங்க அபியூஸ் பண்ணாத டிவிக்கு ஐடி அந்த 4ல நான் ஏதாவது 2 நான் ஒன்னு புசி ஆனந்த் புசி புசி இவன் வேற அது 2 பேரும் கூட்டு வர்றதுக்கு ஏன் பொறுப்பு சரியா சொல்லுங்க 4 ஐடி பேர் சொல்லுங்க பாசா அங்கிட்டு கூட்டின்னு போப்பா. அப்படியா நீங்க ஐடி பேர் மட்டும் சொல்லுங்க இல்லனா பிளாக் பந்தரே வந்துட்டு ஃபேக் ஐடியில டிவி கேம் ஐடி மாத்திட்டு வாங்க பேசுவோம். ஏங்க என்னங்க அது கபிலன் 4 ஐடி பேர் மட்டும் சொல்லுங்க சீக்கிரம் நான் எப்படியாவது கையில கால விட்டு தான் நான் கூட்டு வரேன். உங்களுக்கு பிடிச்ச விஜய் படத்தோட டிபி வெஸ்ட் வாங்க. என்ன படம் பிடிக்கும் உங்களுக்கு அந்த டிபி வெஸ்ட் வாங்க. நீங்க நாங்க பேசுறோம் உங்க கூட டிவிக்கேவா இல்ல ஆக்சுவலா ஆன் சீரியஸ் நோட் காமெடி இல்ல கபிலன் நீங்க இது முன்னெடுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தான். இந்த மத்த நேரம்லாம் வந்து நீங்க ரசிகரா பேசிட்டு இருந்தீங்க. இந்த பொலிட்டிக்கல் டைம் கரெக்டா எலெக்ஷன் வர டைம்ல வந்து ஒரு காமன் மேனா ஒரு காமனா இந்த சந்துல ஒரு காமனரா இருக்கீங்க. எந்த கட்சியும் சாராத ஒரு ஆளா இருக்கீங்க. நீங்க எல்லா கட்சியும் கூப்பிட்டு வச்சு பேச வைக்கிறது வந்து சரியான விஷயம் தான். அத செய்யுங்க நான் வர தயாரா இருக்கேன். நான் வந்து ஆதரவு கொடுக்குறேன். ஒரு டவுட் தேர்தல் ஆணையம் வந்து ஏதோ ஒரு எம்சின்னு ஏதோ ஒன்று காலைல வந்து போட்டாங்க. அது என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். இல்ல அதை நான் படிக்கலங்க இன்னும். நான் அதை படிச்சுட்டு தான் சொல்றேன். ஓகே நாளைக்கு தான் படிப்பேன். அதான் அது ஏதோ இம்பார்ட்டண்டா வந்து சோஷியல் மீடியா பத்தி தான் போட்டு இருந்தது. இந்த ப்ராப்பர் இது பண்றது அதெல்லாம் அது மட்டும் கொஞ்சம் சோஷியல் மீடியா எல்லாம் நான் அதை பாக்குறேன். நான் இன்னும் படிக்கல. நான் படிச்சுட்டு தான் சொல்றேன். ஓகே கேக்குதா? கேக்குது கபிலன் சொல்லுங்க கபிலன் 4 பேர் சொல்லுங்க கபிலன் கேக்குறேன். இல்ல கடலே இல்ல ஜிப்சி நான் எங்க இருந்து பேத்து அபியூஸ் பண்ணாத விஜய் ஃபேன்ஸ்க்கு நான் எங்க போறது? நீங்க நைஸா கோத்து விட்டீங்கல்ல. இப்போ நான் உங்களை 4 பேரை மட்டும் சொல்லுங்க நான் கூட்டி வரேன். எனக்கு அபியூஸ் பண்ணாத ஐடினா நான் எங்க போறது? வேணா 4 ஐடி வேணா பேர் சொல்றேன். அபியூஸ் பண்ற ஐடி பாருங்க நீங்க கூட்டிட்டு வா அப்படினீங்க. நான் என்ன சொல்றேன் நான் கூட்டிட்டு கூட வரேன். நீங்க பேரை மட்டும் அபியூஸ் பண்ணாத ஐடி சொல்லுங்க. ஓஜி பிரசன்னா ஓஜி பிரசன்னா ப்ரோ ஓஜி பிரசன்னா. அதாவது ஒரு டிவிகே சப்போர்ட்டே கேட்டுருவோமா? ஏன் ராம்குமாரை கூப்பிட்டு வர மாட்டீங்களா? ஏன் ராம்குமார்லாம் வர மாட்டானா? அவன் ஜெயிலுக்கே போனாயா அவன் அபியூஸ் பண்ணிட்டு அவனை போய் நான் அபியூசர்ன்றீங்க. சரி ஒரு டிவிகே சப்போர்ட்டே கேட்டுருவோம். ஜிப்சி தேவத்தை வந்திருக்கான் சமோசா அவன்கிட்ட கேட்டு அவனே சொல்லி விட்டியா இவன் தானே அங்க போய் உட்காந்துருக்கான். இவனை விட்டு அங்க சொல்லி அனுப்ப சொல்லுவோம். ரைட் ஃபன் பண்ணுங்க. கபிலன் நான் அதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லிடுறேன். நீங்க அது போடுறதெல்லாம் ஓகே எல்லாமே ஓகே. ஆனா அதுல வந்து என்ன பண்றீங்கன்னாக்கா இங்க மாதிரி ஒரு 10 பேரை ஏத்தி வச்சுட்டு கச்சாமச்சா பேசக்கூடாது. யாராவது ஒருத்தவங்க நீங்க யாருங்க வரீங்க ஒருத்தவங்களுக்கு மைக் கொடுக்கணும். 1 to 1 பேசிட்டு அவங்க கீழே இறங்கிடணும். அடுத்தவங்களுக்கு மைக் அப்படிதான் பண்ண போறேன்.